Let's explore Rama's journey in episode 7, Dasharatha's promise to Kaikeyi. வாருங்கள் ராமனின் பயணத்தை அத்தியாயம் 7 ஆராய்வோம். தசரதனின் கைகேயிக்கு அளித்த வாக்குறுதி. Queen Kaikeyi sat in her chamber, her face serious, lost in deep thought. கைகேயி தனது அறையில் அமர்ந்து முகம் சீரியஸாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். Her maid Manthara whispered words that filled Kaikeyi's heart with desire and doubt. அவளின் தாசி மந்தரா கைகேயியின் மனதை ஆசையும் சந்தேகமும் நிறையச் செய்த வார்த்தைகளை கிசுகிசுத்தாள். Meanwhile, King Dasharatha looked worried, unaware of what was to come. இதே நேரத்தில் அரசன் தசரதன் கவலையுடன் இருந்தார், என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமல். Kaikeyi reminded Dasharatha of the 2 boons he had once promised her. கைகேயி தசரதன் தன்னிடம் ஒரு நாள் அளித்திருந்த 2 வரங்களை நினைவூட்டினாள். She demanded that her son Bharata should be made king. அவள் தன் மகன் பாரதன் அரசனாக வேண்டும் என்று கேட்டாள். And with a firm voice, she asked that Rama be sent to the forest for 14 years. மற்றும் உறுதியான குரலில் இராமன் 14 ஆண்டுகள் காட்டில் தங்க வேண்டும் என்று கேட்டாள். King Dasharatha was heartbroken, holding his chest with tears in his eyes. அரசன் தசரதன் மனம் உடைந்து மார்பை பிடித்து கண்ணீர் மல்கினார். But Kaikeyi stood firm, her face filled with determination. ஆனால் கைகேயி உறுதியுடன் நின்றாள், முகம் தீர்மானத்தால் நிறைந்திருந்தது. Unable to bear the sorrow, King Dasharatha fainted. துக்கத்தை தாங்க முடியாமல் தசரதன் மயங்கி விழுந்தார்.